ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதற்கான மசாலா எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வரமல்லி ஒரு 2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன், மிளகு ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 7லேருந்து 8 பற்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக, சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கூட வந்து 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப வந்து நம்ம மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மசாலா ரெடி பண்ணி மீன் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மசாலா தான் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு கருவேப்பிலையெல்லாம் வந்து மொறுன்னு வர வரைக்கும் வந்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது அப்படியே வந்து ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட வந்து இன்னும் சில பொருட்கள் சேர்த்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த எல்லா மசாலாவையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே நம்ம ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சியை தோல் சீவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை கட் பண்ணிவிட்டு விதைகள்லாம் நீக்கிட்டு லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மசாலா நல்லா அரைக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா டைட்டான பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம மீனில் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணீர் விடாமல் நல்லா திக்கான மசாலாவாக நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம நல்லா கோட்டிங் கொடுத்து எல்லா மீன்லையும் மசாலா படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எந்த மீனுக்கு வேணாலும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீன்லையும் நல்லா வந்து பீஸ்லையும் மசாலா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊறின அப்புறமா இதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதை ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகள் ஒன்றா சேர்த்து சிம்மில் வச்சு இப்போ நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீனை வந்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஒவ்வொரு பக்கமாக வந்து நம்ம திருப்பி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மறுபக்கம் வந்து திருப்பியாச்சு. ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.